ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரெட் கலர் ஜாம்பக்காய். இதுக்கு பூ ரெட்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நான் அப்படி தான் நினச்சேன், ரெட் கலரில் வரும் அப்படின்னு. இது ரெட் கலர் ஜாம்பக்காய், ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக, இது 2-3 வருஷம் ஆகுது நான் நட்டு. இப்போ தான் பூ வந்திருக்கு. 6-7 பூ வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. நான் வந்திருக்கு. இதுதான் முதல் காய். இது டெய்லி தண்ணி ஊற்றும்போது, எப்பண்டா காய்ப்ப நீ, டெய்லி உனக்கு நான் தண்ணி ஊற்றுறேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். பேசும்போது திடீர்னு ஒரு நாள் அப்படியே முட்டு வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் வரும் ரெட் கலர் ஜாம்பக்காய். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரெட் கலரில் சூப்பராக இருந்து. நம்ம செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும்போது என்ன பண்ணணும்னா, அதுங்க கூட நம்ம பேசணும். நம்ம பேசும்போது என்ன, இப்போ வெளியில் உள்ளவங்க பார்த்தா கிறுக்கி பேசியா கிறுக்கம் பேச அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டு, ஆனால் நம்ம செடிகளுக்கு கூட பேசினா தான் அது காய்க்கும். இதே போல் தான் க்ரீன் கலர் ஜாம்பக்காய் என்கிட்ட இருக்குது. அது என்னென்னா இதே மாதிரி தான் காய்ச்சுது. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 காய் தான் வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பூவும் காயுமா இருக்குச்சு. டெய்லி பார்த்தாலே பூவும் காயுமா தான் இருக்குது. நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம். யார் ஆனாலும் வளர்த்துக்கலாம், ஈஸியாக வளரக்கூடியது. இது தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் சூப்பராக. இதுதான் பூவு, சிவப்பு ஜாம்பக்காய்க்கு பூ, ரெட் ஜாம்பக்காய்க்கு பூ. இது தான் இப்போ காய்ச்சது பார்த்திங்களா, பெருசாகிட்டு. துணி கட்டி இருக்கேன்னா வவ்வாலோ ஏதோ ஒன்று தெரியல, கடித்து கொண்டு போயிட்டு ஒரு காயை. அதான் துணி வச்சுக்கிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.